உங்கள் லைஃப்பில் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா பல முறை இந்த சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் செகண்ட் கெஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த எம்சிக்யூ டைப் கொஸ்டின், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது எல்லா டைமுமே நமக்கு எல்லா கொஸ்டினோட ஆன்சர்ஸுமே கிளியராக தெரிகிறதில்ல. சம்டைம்ஸ் கொஸ்டினை பார்க்கும்போது அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லும் ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சராக வரும் அப்படின்னு. நீங்களும் அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தாட் சேஞ்ச் ஆகுறதுனால, இல்லை வந்து நீங்கள் அதே இதை திரும்ப திரும்ப திங்க் பண்ணுறதுனால லாஸ்ட் மினிட்ல ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஆன்சரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு ஆன்சரை சூஸ் பண்ணுவீங்க செகண்டாக. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஆன்சர் தான் கரெக்ட், செகண்டாக சூஸ் பண்ண ஆன்சர் தப்பு அப்படின்னு. ஸோ இந்த ஃபினாமினன் தான் நம்ம செகண்ட் கெஸ் அப்படின்னு சொல்லுவோம். சயின்டிஃபிக்காக இது எதனால் நடக்குது, இந்த சிச்சுவேஷனை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மை நேம் இஸ் பெர்லின் ஃப்ரம் டார்கெட் நோஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். முதலாவதாக இந்த எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது நம்ம பிரெயின் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு ஒரு 3 சினாரியோஸை நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். அதில் முதலாவதாக 100% நோன் ஆன்சர்ஸ், அதாவது சில கொஸ்டினை பார்த்ததுமே அதுக்கு எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஏன்னா அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். எக்ஸாமினேஷன் டைமில் நமக்கு அது கிளியராக ஞாபகம் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டட், அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிலேட்டடாக எந்த இன்ஃபர்மேஷனுமே நமக்கு தெரியாமல் இருக்கும். கடைசியில் இங்கி பிங்கி பங்கி போட்டு தான் நீங்கள் அந்த ஆன்சரையே சூஸ் பண்ணுறதா இருக்கும். இது வந்து செகண்ட் கேட்டகரி. இப்போது இந்த 2 கேட்டகரியிலையுமே செகண்ட் கெஸ் அப்படிங்கிற ஃபினாமினனை யூஸ் பண்ண வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்காது. இப்போ தேர்டாக இருக்கக்கூடிய முக்கியமான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, சம் கொஸ்டினை பார்க்கும்போது அந்த கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பட் எக்ஸாம் டைமில் அது எக்ஸாக்டாக நமக்கு ஃபுல்லாகவே மறந்துருக்கும். இல்லை அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மூலமாக உங்கள் இன்ஸ்டிங்க்ட் ஒரு ஆன்சரை பார்த்ததுமே சொல்லும், லைக் இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சராக வரும் அப்படின்னு. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுவீங்க. பின்னாடி இந்த ஆன்சரை இன்னொரு ஆன்சர், அதாவது செகண்ட் ஆன்சராக சேஞ்ச் பண்ணும்போது தான் நீங்கள் அது தப்பு அப்படின்னு பின்னாடி ரியலைஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், முதலாவதாக நம்ம இன்ஸ்டிங்க்ட் எப்படி ஒரு ஆன்சரை கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஈவன் தோ நீங்கள் அது அந்த டைமில் உங்கள் மைண்டில் இல்லாமல் இருந்தால் கூட முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கும் போது உங்கள் மைண்டில் ஸ்டோராக இருக்குங்க இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இன்ஸ்டிங் ஒரு ஆன்சரை கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். பட் இது நீங்கள் அதை பின்னாடி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எதனால் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, காமனாக ஆங்ஸைட்டினால் சேஞ்ச் ஆகலாம். அதாவது ஃபஸ்ட் ஆன்சர் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டினால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை சம்டைம்ஸ் இப்போது அதே ஆன்சரை திரும்ப திரும்ப திங்க் பண்ணும்போது, இல்லை இன்னொரு ஆன்சர் ஆப்ஷனை பார்க்கும்போது இது கரெக்டாக வரலாமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், அதோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். இல்லை லைக் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது ஒரு சாலிட் எவிடன்ஸ் உங்கள் இன்ஸ்டிங்க்ட் சொல்லியிருக்கும். பட் செகண்ட் சூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி, சம் இன்ஃபர்மேஷன் அது ரிலேட்டட், அந்த கொஸ்டின் ரிலேட்டட் உங்களுக்கு ஞாபகம் வரல. பட் சாலிடாக இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தெரியாது. பட் இதாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஆன்சர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். ஸோ காமனாக எதனால் நம்ம ஃபஸ்ட் ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுறோம், அது எதனால் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போது இதுக்கப்புறம் அப்போது செகண்ட் கெஸ் அப்படிங்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஆன்சரை எங்கேயுமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா சம் பிளேஸில் ஆன்சரை சேஞ்ச் பண்ணுறதுமே உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ அது எங்கே அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணிட்டீங்க, அதாவது கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்க, ஆன்சரை சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பின்னாடி ரியலைஸ் பண்ணுறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்லேருந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த கொஸ்டினை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அது மூலமாக ஃபஸ்ட் ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் முதல்ல கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே தப்பு. இப்போது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் மாறும்போது உங்களோட பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதனால இன்னொரு ஆன்சரை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேஸில் டெஃபினட்டாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இப்போது இது ஃபஸ்ட்டு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணும்போது அந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறந்துருக்கும். பட் லேட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது கிளியராக உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓகே இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு. அதாவது கன்ஃபார்மாக ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பின்னாடி நீங்கள் ரியலைஸ் பண்ணக்கூடிய டைம்லேயுமே அதை கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது எங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா, முக்கியமாக எக்ஸாம் ஆங்ஸைட்டி, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அதோட ப்ரெஷரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ஆன்சர், இப்போ ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் எப்போவுமே ஆன்சரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம்,
சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு ஆன்சர் ஆப்ஷனை திரும்ப திரும்ப பார்க்குறீங்க, இல்லைனா அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷனை திரும்ப திரும்ப நீங்கள் திங்க் பண்ணும்போது கிளியராக இதுதான் வரும்னு தெரியாது, பட் ப்ராபபிலிட்டியில் இதாக இருக்கலாமோ அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையுமே ஆன்சர்ஸ் எப்போவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே ஓவர் திங்கிங் பண்ணுறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே பண்ணால் கூட நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு அதோட ஆன்சர் ஞாபகம் வரும் பட்சத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாத சுச்சுவேஷனில் எப்போவுமே ஆன்சரை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரெக்கமெண்டட் இல்லை. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்டாக வரும்னு தோணுது, அதை சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சாலிடாக 100% நீங்கள் செகண்ட் ஆன்சர் சூஸ் பண்ணும்போது லைக் செகண்ட் ஆன்சர் ஆப்ஷனுக்கு போகிறீங்கன்னா அந்த ஆன்சர் ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும் செகண்ட் ஆன்சர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, அதாவது கன்ஃபியூஷன், ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங் இந்த மாதிரி பெர்செப்ஷன்னால முக்கியமாக இந்த செகண்ட் ஆன்சர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதை எப்போவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிச்சுவேஷனை இதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெட்டர் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ் தட். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, again, if you want to know more about the courses that we offer at Target Nurse Academy, do contact this number. I'll see you in the next video. Bye-bye.